வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பறக்கிற பேராசூட் வந்து பலூனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை காற்று ஊதி விட்டிங்க அப்படின்னா அழகாக பறந்துட்டு அழகாக வந்து இறங்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேராசூட் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பேப்பர் கப் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அது போக வந்து கொஞ்சம் பெரிய பலூனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ரா வந்து ஊதுறதுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும். இதை வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே, இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் கப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஹோல் வந்து போட போகிறோம். ரொம்ப பெருசாக வந்து போட்டுருதாதீங்க. பலூன் வந்து ஊதிட்டு உடம்போல வந்து பலூன் மட்டும் தனியாக போயிடும். ஸோ அதனால் வந்து சின்னதாக ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து அந்த சின்னதாக ரவுண்டு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வந்து இருந்தாலே போதும் ரவுண்டு. அதை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து கத்தியை யூஸ் பண்ணி வந்து சின்னதாக வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பேப்பர் கப்பாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பிரச்சனையே இல்லை. வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அழகாக வந்து சின்னதாகவும் ஓட்டை போட்டுடலாம். இப்போ இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும். அதுக்கடுத்து பலூனை வந்து நடுவில் வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பலூனை வந்து அழகாக வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு வந்து வெளியே இழுத்தீங்க அப்படின்னா பலூன் வந்து வராது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அங்கே எப்படி மனம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஊதுனாலும் ஊதலாம். அல்லைட்டினா நீங்கள் வந்து நார்மலாக வந்து அந்த கப்பில் வந்து வச்சு ஊதுனாலும் ஊதலாம். நீங்கள் ஸ்ட்ரா வச்சு ஊதுனீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி வச்சு ஊதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து ஊதிட்டு ஸ்ட்ராவை வந்து வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் பறக்க விடணும். இவ்வளோ தான், சிம்பிளாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பலூன் வந்து பேராசூட் வந்து ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோதாங்க. இது வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே வந்து இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்புக்கு மேலே வந்து கொஞ்சம் இதை வெட்டி விட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லேஸாக இருக்கணும். அதுக்காக தான். நீங்கள் பேப்பர் கப்பாக இருந்துச்சு அப்படின்னா வெட்டி ஒன்றும் அவசியம் இல்லை. அது ஏற்கனவே லேசாக தான் இருக்கும். இது வந்து நியூட்டனின் 3ஆம் விதிப்படி தான் ஒர்க் ஆகுது. பலூன் வந்து காற்று வந்து கீழ் நோக்கி தள்ளுறதுனால பலூன் வந்து மேல் நோக்கி வந்து பறக்குது. ஸோ காற்று கீழ் நோக்கி போகிறனால தான். ஸோ எந்த ஒரு விசைக்கும் வந்து சமமான எதிர் விசை இருக்கும்ல. ஸோ அதை வச்சு தான் வந்து இதை பேஸ் ஆகி ஒர்க் ஆகுது. எதுக்காக கீழே வந்து அந்த இது வைக்கிறோம், கப்பு வைக்கிறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் அழகாக வந்து மேலே போகும். ஸோ அதுக்காக தான். நீங்கள் நார்மலாக பலூனை பறக்க விட்டு சும்மா ஊதிட்டு விட்டாங்கன்னா போதும், எப்படி அங்கிட்டு இங்கிட்டு பறக்கும். கப்பு வச்சு விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாக வந்து பறக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நம்ம இது வந்து நான் வந்து சும்மா ஒரு ரெட் கலர் பெயிண்டை வந்து சுற்றி வந்து அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிக்குதோ வந்து அழகாக வந்து அடித்து எல்லா சைடும் வந்து அழகாக வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக வந்து கலர்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து சும்மா நார்மலாக ஸ்ட்ரா இல்லாமல் வாய்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து ஊதிக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஊதிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஊதியாச்சு. இப்போ விட்டு பார்க்கலாம். பாருங்கள், செம்மையாக பறக்குது. எங்கே போயிடுச்சுன்னு பாருங்கள், பயங்கரமாக பறந்துருச்சு. சரி, ஓகே, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து நான் எதுவுமே கெட்டாதனால அங்கே போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து கட்டிட்டேன். அந்த டப்பா இருக்குது பார்த்திங்களா, அந்த டப்பாவில் வந்து ஒரு நூல் வந்து கட்டிட்டேன். சின்ன நூல் தான். ஸோ அதனால் வந்து பறந்தாலும் நம்ம வந்து பிடிச்சி இழுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நூல் கட்டியிருக்கேன். சரி, இப்போ பறக்க விடலாம். பாருங்கள், இதுவும் சூப்பராக வந்து பறக்குது. பறந்துருச்சு. இருந்தாலும் நான் வந்து நூல் வந்து அங்கே வச்சுருக்கனால வந்து அதை பிடிச்சி வந்து இழுத்துடலாம். இது வந்து தையல் நூல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் லேசாக இருக்கும். ஸோ அதனால தான். அந்த தையல் நூல்னால உங்களுக்கு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நூல் கட்டினால வந்து அழகாக வந்து எடுத்துட்டோம். ஒவ்வொரு டைமும் கீழே அங்கங்கே போகிறனால எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நூல் கட்டினேன். இப்போ 3வது அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இதுவும் சூப்பராக பறக்குது. அவ்வளோ அழகாக வந்து பறக்குது. பறக்கும் போலேயே வந்து இதை வந்து நூல் வச்சு எடுத்தாச்சு. ஒரு பட்டம் பறக்கிற மாதிரி அழகாக வந்து பறக்குது. சூப்பராக இருக்குது. இது லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு. போட்டு பார்க்கலாம். இதையும் ஊதிட்டு விட்டு பார்க்குறேன். கொஞ்சம் காற்றை வந்து அதிகமாக ஊதிக்கிறேன். பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு பாருங்களேன். ஹைட்டு போயிட்டு அப்படியே சூப்பராக இறங்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிம்பிளான மெத்தட் தான், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நூலும் கட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.